சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் போக்கு அதிகரித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள்ல ஒரு நட்பு ரீதியை தாண்டி பல்வேறு அத்துமீறல்களை புரிகிறாரா டொனால்ட் ட்ரம்ப்ங்கிற வார்த்தை வந்து அதிகமாக இடம்பெற்றுட்டு வந்துட்டு இருக்குது. இது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. இதற்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போரை நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. ஆனால் இந்த அறிவிப்பை இந்த ரெண்டு நாடுகளும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே முந்திக் கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டது தான் இதற்கு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் விவகாரத்துல மூன்றாவதா ஒரு நாட்டு தலையிடுறதை எப்பொழுதுமே இந்தியா விரும்பாது. இது மற்ற நாடுகளுக்கும் தெரியும். இருந்த பொழுதிலும் திடீர்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காஷ்மீர் பிரச்சனைகள் கொண்டு வரதற்கான காரணம் என்ன, காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நாங்க வந்து விருப்பம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றதற்கான காரணம் என்ன அப்படின்னு போன்ற பல்வேறு கேள்விகள் வெளியாகுது. இதற்கு இந்தியா தரப்பிலும் வந்து பல சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் தான் இருக்குது. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதற்கு வந்து இரு நாடுகளுக்கு இடையான போர் அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டாரு, இதற்கு வந்து விளக்கம் கேட்டு ஒரு அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குச்சு, எதனால இந்த விவாதம் இவ்வளவு பெரிதாக பார்க்கப்படுதுன்னு டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இதற்கு பிறகு இரண்டு நாடுகளும் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டாங்க. அதாவது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இரு நாடுகளுக்கும் இடையே எப்பொழுது வேணும்னாலும் அதி தீவிர போர் மூழலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சனிக்கிழமை சாயந்தரம் 5:25 மணிக்கு ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதிவை வெளியிடுறாரு. அந்த பதிவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான நீண்ட நேர மத்தியஸ்த விவாதத்திற்கு பிறகு இரு நாடுகளும் உடனடி போர் நிறுத்தத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அறிவார்ந்த முடிவை எடுத்த இரு நாட்டு தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு அமெரிக்கா துணை நின்றதில் நான் மிகப்பெரிய பெருமையா கருதுறேன்னு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ 5:35 மணிக்கு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். தானும் துணை அதிபர் ஜேடி வான்ஸும் இந்தியா பாகிஸ்தான் உடனான 48 மணி நேர விவாதத்திற்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் வந்து போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும், இது இரு நாட்டு தலைவர்களுடைய ஞானத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படின்னும் தன்னுடைய பதிவை வந்து வெளியிட்டிருந்தாரு. இங்க குறிப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, இந்த ரெண்டு பதிவும் வர வரைக்கும் இரு நாட்டு தலைவர்களும் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இதன் பிறகு சனிக்கிழமை சாயந்தரம் 5:38 மணிக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் ஒரு பதிவை வெளியிடுறாரு. அதுல இரு நாடுகளும் உடனடி சண்டை நிறுத்தத்தை வந்து உறுதிப்படுத்துறதாகவும், இறையாண்மைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இதற்கு பிறகுதான் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி 5:55 மணிக்கு ஊடகங்களை சந்தித்து பேசினார். அதுல சனிக்கிழமை சாயந்தரம் 3:35 மணிக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ டிஜிஎம்ஓ இந்தியாவினுடைய இராணுவ டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாகவும், இந்தியா பாகிஸ்தான் மீது தொடர்ந்து கொண்டிருக்கும் வான், தரை மற்றும் கடல் வழி தாக்குதல்களை வந்து உடனடியாக நிறுத்தி கொள்றதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 6 மணிக்கு ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருந்தாரு. அதில் வந்து சண்டை நிறுத்தத்தை வந்து ஒப்புக்கொள்றதாகவும், ஆனால் சண்டை நிறுத்தம் மட்டும்தான் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கோம், தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவினுடைய நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதிவில் வெளியிட்டிருந்தாரு. இதில் வந்து அமெரிக்காவின் பற்றியோ அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தம் பற்றியோ இந்திய தலைவர்கள் எந்தவித அறிவிப்பையும் வந்து வெளியிடவே இல்லை. இந்தியா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது எல்லாம் பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு பேசி அதன் மூலம் கருத்து எட்டப்பட்டதாகவும், அதனால்தான் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா தொடர்ந்து தாங்கள் மத்தியஸ்தம் பண்ணினதுனால தான் போர் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இந்த சண்டை நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் நாட்டு மக்களிடையே ஒரு உரையா நிகழ்த்தினாரு. அந்த உரையில என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, நாட்டு மக்களுடைய நலனுக்காக நேர்மையான முறையில வந்து நாங்க பதில் அளிச்சிருக்கிறோம் அப்படின்னும், காஷ்மீர் மற்றும் நீர் பிரச்சனைக்கு விரைவில் வந்து தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவர் வெளிப்படையாகவே நன்றி தெரிவிச்சிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சண்டை நிறுத்தத்திற்கு நேர்மையாக பங்காற்றிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு அவர் அந்த உரையாடல்ல வந்து தெரிவிச்சிருந்தார். இதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மே 11 அன்னைக்கு ட்ரூத் சோஷியல் மீடியால ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அதுல மறுபடியும் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய வலுவான தலைமைக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய திடமான மற்றும் அசைக்க முடியாத தலைமைகளை நினைத்து தான் பெருமை கொள்றதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த போர் நிறுத்தத்தினால இரு நாடுகளுக்கும் பெரும் உயிரிழப்பும் நாசமும் தவிர்க்கப்பட்டிருக்கணும். எந்த வித தீங்கும் இழைக்காத அப்பாவி பொதுமக்கள் தண்டிக்கப்படுறது தவிர்க்கப்பட்டிருக்கணும். இந்த முடிவை நீங்க சரியாக எடுத்திருக்கீங்க அப்படின்னும் அவர் அந்த பதிவுல குறிப்பிட்டிருந்தார். இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த வீரமான முடிவை எடுக்க தான் துணை பங்காற்றினதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கு அப்படின்னும் இந்த பதிவுல குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் உடனான வர்த்தகத்தை தான் அதிகரிக்க போவதாகவும் அந்த பதிவுல அவர் குறிப்பிட்டிருந்தார். சரி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதோட அந்த பதிவை நிறுத்தியிருந்தா அது அந்த அளவுக்கு பெரிய பேசு பொருளா ஆயிருக்காரு. ஆனா அதுல அவர் ஒரு வார்த்தையை வந்து சேர்த்திருந்தார். என்ன அப்படின்னா, பல தசாப்தங்களாக சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க இரு நாடுகளுடன் இணைந்து தான் பணியாற்ற காத்திருக்கிறதா அந்த பதிவுல குறிப்பிட்டிருந்தாரு. 1000 வருஷங்களுக்கு பிறகு காஷ்மீர் பிரச்சனையில முடிவு எட்டப்பட்டுச்சுன்னா அதுல தானும் ஒரு பங்காற்ற நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. ஏன்னா காஷ்மீர் விவகாரத்துல எப்பொழுதுமே 3வது நாடு தலையிடுறதை இந்தியா விரும்பவே விரும்பாது. இந்த நிலைப்பாட்டுல இந்தியா மிக உறுதியுடன் பல ஆண்டுகளாக இருந்து வராங்க. இதுவே இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இதோட நிக்காம திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட இருந்த அணு ஆயுத போரையே தான் தடுத்து நிறுத்தினதாகவும், அதை எப்படி நிறுத்தினாரு அப்படின்னா, இரு நாடுகளும் போரை நிறுத்தலினா இரு நாடுகளுடனும் வர்த்தகத்தை மேற்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி, அதனால்தான் இரு நாடுகளும் இந்த போரை வந்து உடனடியா நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுவும் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திச்ச சில மணி நேரத்திலேயே 8 மணிக்கு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி மக்களுக்கு காணொலி வாயிலாக உரையாற்றினார். அந்த உரையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த உரையிலுமே எங்கேயுமே அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தம் பத்தி அவர் குறிப்பிடப்படவே இல்லை. இந்தியாவினுடைய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்னால பாகிஸ்தான் திக்குமுக்கு ஆடி போனதாகவும், இதனால பாகிஸ்தான் வந்து மற்ற நாடுகளிடம் போயிட்டு போர் பதற்றத்தை குறைக்கும்படி கெஞ்சினதாகவும், அதே சமயம் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இந்திய வான் கட்டமைப்பு தகர்த்து அதை ஒரு வைக்கோல் போல சரிந்தன என்றும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரும் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தாரு. பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு பேசினதாகவும், இனி பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக பாகிஸ்தான் செயல்பட மாட்டோன்னு உறுதி அளிச்சதற்கு பிறகுதான் இந்த போர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கணும் சொல்லியிருந்தார். இதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில இந்த டிஜிஎம்ஓ தொடர்பு கொண்டு பேசினதை பத்தி எந்தவித விளக்கமும் வந்து கொடுக்கப்படல. ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியாவினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் போரை நிறுத்தி கொண்டதுன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய பொய். எதனால போரை நிறுத்தினாங்க அப்படின்னா, பல நாடுகள் வந்து பல நட்பு நாடுகள் வந்து தங்களுடைய தொடர்பு கொண்டு பேசி போர் நிறுத்தத்தை வலியுறுத்தினதாகவும், அதனாலதான் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இந்தியாவிடம் வந்து தாக்குப்பிடிக்க முடியாம நாங்க வந்து சரணடைஞ்சிட்டோன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய பொய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப்போட காஷ்மீர் விவகாரத்து முன்னெடுப்புக்கு இந்த அறிக்கையில வந்து பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தெற்கு ஆசியா மற்றும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான தீவிரமான தாக்கங்களை கொண்ட நீண்ட கால பிரச்சனையாக இருந்து வரக்கூடிய ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல தீர்வு காண எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ட்ரம்ப்போடைய விருப்பத்தை நாங்க மனமாற பாராட்டுகிறோம் அப்படின்னும் அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருந்துச்சு.
பாகிஸ்தான் எதற்கு ட்ரம்ப்போடைய இந்த விருப்பத்தை வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்கன்னா, நீண்ட காலமாகவே காஷ்மீர் பிரச்சனையை ஒரு தேசியமயம் ஆக்கணும்னு பாகிஸ்தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, மற்ற நாடுகள் வந்து இந்த விவகாரத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு இந்தியா வந்து உறுதியோட இருந்தாங்க. இதனால பல நாடுகள் கூட பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துச்சு, காஷ்மீர் விவகாரத்துல தலையிட சொல்லி. ஆனா, எந்த நாடுகளும் விருப்பம் தெரிவிக்காதனால, இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு ஆதரவா பேசியிருக்கிறதுனால, ட்ரம்ப்போடைய இந்த நடவடிக்கைகளுக்கு அவங்க வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்தியாவினுடைய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வந்து செய்தியாளர்களை தொடர்பு கொண்டு பேசினாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியதற்கு பிறகு வந்து அமெரிக்கா வர்த்தக ரீதியான எந்த பேச்சுவார்த்தையும் எங்க கிட்ட நடத்தல. பலமுறை வந்து அமெரிக்கா எங்களிடம் தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதுல எல்லாத்துலயுமே வந்து ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக தான் பேசப்பட்டிருந்துச்சு. வர்த்தகத்தை பத்தியோ வர்த்தகத்தை நிறுத்திடுவனோ எந்த இடத்துலயுமே வந்து அமெரிக்கா வந்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் சவுதி அரேபியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அங்க அவர் பேசும் பொழுதும் இரு நாடுகளுக்கும் இடையான அணு ஆயுத போரை தான் தடுத்து நிறுத்தினதாகவும், வர்த்தகத்தை பயன்படுத்தி இரு நாடுகளுக்கு நடக்கவிருந்த போரை வந்து தான் தடுத்து நிறுத்திட்டதாகவும் அவர் கூறினார். பல இடங்கள்ல தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தகத்தை பயன்படுத்தி நான் வந்து போரை நிறுத்தினேன்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு வந்து இந்தியா தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நட்பு ரீதியா இரு நாடுகளுக்கும் இடையே சமாதானம் செய்யறதை தாண்டியும் இந்தியாவினுடைய விஷயங்கள்ல வந்து அத்துமீறார் அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கு. இதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப்போடைய இத்தகைய பேச்சுகள் இந்தியாவில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு, காஷ்மீர் விவகாரத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டது போன்ற விவாதங்களுக்கு விளக்கம் கேட்டு இந்தியாவினுடைய பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்களுள் ஒருவரான ஜெய்ராம் ரமேஷும் இது பத்தி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நாம எப்போ வந்து மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்திற்கு வந்து கதவுகளை திறந்திருக்கிறோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான ராஜாங்க தொடர்பு வந்து மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகளை வெளியிட்டிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று இந்தியா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுமா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போடைய பேச்சிற்கு இந்தியா தரப்பிலிருந்து எத்தகைய விளக்கங்கள் வந்து கொடுக்கப்படும். இதனால பாகிஸ்தான் இப்பொழுது அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டுறதுனால இந்தியா அமெரிக்கா உறவுல எத்தகைய தாக்கத்தை வந்து இது ஏற்படுத்தும், இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தகத்திலும் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தணும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.